நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா குடும்பம்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தாதான் குடும்பம். இதுல ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் சொல்லணும். இல்லப்பா இது வேண்டாப்பா, இல்லம்மா இது வேணாம்மா, இது சரியில்லை, இது தப்பு, இது மாதிரி போனா இந்த பிரச்சனை வரும், நமக்கு அது வேண்டாம், நம்ம இப்படி இருக்கலாம், நம்ம அப்படி இருக்கலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு ஒரு புரிதலோடு வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். இங்கேயும் சில புரிதலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, கடன் வாங்குவதில் புரிதல். கணவன் வாங்கினா மனைவியும் சரி அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. 2 பேருக்கும் தான் இந்த தவறுல பங்கு இருக்கு. இவங்க 2 பேரும் செய்த அந்த தவறுக்கு அவங்க பிள்ளைகள், ஒன்றுமே அறியாத அந்த பிள்ளைகள் போய் காலம் முழுக்க அடிமைகளா வாழணுமா? அடிமைகளா கஷ்டப்படணுமா? இதுவா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்? நம்ம அடிமைகளா இருக்கணும்ன்றதா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பது தானே கர்த்தருடைய ஆசீர்வாதம். மறுபடியும் அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போய் அடிமைத்தனத்துல தள்ளுறதா ஒரு ஆசீர்வாதம்? பாருங்க, இந்த கடன் என்பது கடன் வாங்குகிறவனை மட்டும் இல்ல, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள்